அமிர்தானுபவ் ஓவி 4வது ஓவின்னு நினைக்கிறேன். அந்த 4வது ஓவி என்னது மாறி சரி, 4வது ஸ்லோகம் அல்லது ஓவி ஏதாவது வச்சுக்கோங்க. அமிர்தானுபவ்ல குரு வந்தனம் அப்படிங்கிற பேர்ல அதாவது நம்ம ஞானதேவருடைய ஒரு விஷயம் என்னன்னா, ஞானத்தை போதிக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய ஆவல் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். இவரு குரு வந்தனத்தை தானே இந்த சாப்டர்ல சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. இவருக்கு அத்வைதத்தை சொல்லாம நம்ம ஏற்கனவே ஹரிபாட்ல சொல்லியிருக்கேன். ஹரிபாட்டு பக்தனுக்காகவே அது லோ லெவல் இருக்கிறதுலேயே லோ லெவல் அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஹரிபாட்டிலே முழுக்க முழுக்க அத்வைத சித்தாந்தத்தை அவர் கொடுத்திருப்பார் என்று சொல்லியிருக்கின்றேன். இப்ப அது குரு வந்தனம் அப்படின்னா என்ன? குரு ஞானத்தை கொடுப்பாருன்னு தானே சொல்லணும். ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்களேன், ஞானமே நீ கத்துக்க வேணாம், ஞானமே உனக்கு புரிய வேணாம். அவர் வந்து உனக்கு குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஞானத்தை சொல்லிக்கிட்டே குடுக்குறாருங்க. இன்னொரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஞானதேவருக்கு அப்படி வருது. சரியா? இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்குருவின் கடைக்கண் பார்வை பட்டால் இது ஃபர்ஸ்ட் லைன்ல அவர் எடுத்தவொன்னே என்ன சொல்றாருன்னா, அவர் ஓரக்கண்ணால பார்த்தாலே போதும். அவருடைய கடைக்கண்ணால பார்த்தாலே போதும். நான் மோட்சம் ஆகிவிடுவேன் அப்படின்னு மோட்சம் அடைந்து விடுவேன்னு டைரக்டா சொல்லாம, மோட்சம் என்ற கொடி வளர ஸ்டார்ட் ஆயிடும். அங்க லேசா அவர கடைக்கண்ல பார்த்தாலே போதும், என்னுடைய ஞான சாதகம் அப்படிங்கிறது, அதாவது மோட்சத்தை அடைவதற்கு உண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறார். அடுத்து, அறிந்தவரிடம் அறிவு தானாகவே தன்னை வெளிப்படுத்துகிறது. இவை அனைத்தும் அவரது பாதத்தில் தான் நிகழ்கின்றன. ஒரு பெரிய அத்வைத சித்தாந்தத்தை சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இவை எல்லாமே வந்து அவரது பாதத்துல அவருக்கு அவருடைய கடைக்கண் பார்வையிலேயே நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இவர் உபதேசம் செய்கின்றாரா இல்லையா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அதாவது முக்கியமான உபதேசம் என்ன சொல்றாருன்னா, அறிந்தவரிடம் அறிவு தானாகவே வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் அனுப்பிச்ச குட் மார்னிங் மெசேஜ் இந்த தத்துவத்தை அடிப்படையாக அமைந்ததுதான் என்று கூட சொல்லலாம். இன்னொன்றை அறிவதற்கு உனக்கு கண் தேவை. பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம் அப்படின்னு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரத்யட்ச பிரமாணம் அப்படிங்கிறது அங்க பந்து இருக்கு, அங்க பாட்டில் இருக்கு, அங்க அது இருக்கு, இது இருக்கு. அவன் அப்போது பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போ காத வச்சு சொல்றீங்க, கண்ண வச்சு சொல்றீங்க. அல்லது ஏதோ எவனாவது தொட்டான் அப்படின்னா, அந்த உணர்வ வச்சு சொல்றீங்க. எவனோ உன்னை தொடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு எதை வைத்துன்னா, புலன்களை வைத்து. புலன்கள் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட்ல வேர்ட் இருக்குங்க. அப்போ இத வந்து ஒரு பிரமாணமாக பிரமாணம்னா ஒண்ணும் இல்ல. எத எதையாவது அறிந்து கொள்வதற்கு தேவையான ஒரு கருவின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 புலன்களை வைத்துத்தானே எதையோ ஒண்ணு அறிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த அறிந்து கொள்ளக்கூடிய இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு நான் அறிகின்றேன். அஃப்கோர்ஸ் புத்திய வச்சும் அறிஞ்சுக்கலாம். இந்த புலன்களே தேவையில்ல. புத்திய வச்சும் அறிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அனுமான பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. சாரி, நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல இருந்து புகை வருது. அப்ப அந்த புகைய மட்டும் தான் என் கண்ணு பார்த்துச்சு. ஆனா என் புத்தி சொல்லுச்சு அங்க நெருப்பு இருக்குன்னு. அப்ப நெருப்ப பார்க்காமலே நான் நெருப்பு இருக்குன்னு என்னால கண்டறிய முடியும். எதனாலன்னா புத்தியினால என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இப்போ ஏதொன்றை அறிவதற்கு உனக்கு அறிவு தேவைப்படுகிறது. ஆனால் உன்னை அறிவதற்கு என்ன தேவைப்படுகிறது? அப்ப இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு எல்லாருமே என்னை தேடி செல்லுகின்றோம். சரி, நான் அப்படிங்கிறது நான் யார் அப்படின்ற விசாரத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மள நம்ம தேடிட்டு இருக்கோம். எப்படி தேடுறது? இந்த கண்ண வச்சா, இந்த காத வச்சா, இல்ல இந்த நாக்க வச்சா, இந்த புலன்கள வச்சா, இந்த புத்திய வச்சா, இந்த மனச வச்சா தேடினா கிடைச்சிருமா? அது எப்படி கிடைக்கும்? சோ இங்க ஒரு அத்வைத சித்தாந்தத்தை குறிப்பிடுகின்றார். அறிந்தவரிடத்தில் அறிவானது தானாகவே வெளிப்படுகிறது. அதாவது ஞாத்தா ஞேயமாக இருக்கின்றான். ஞாத்தாவை அறிவதற்கு இன்னொரு ஞாத்தா தேவையில்லை. அவன் அவனாகவே இருக்கும்போது அவனை அறிவதற்கு இன்னொன்று தேவையில்லை. ஏங்க, பாட்டில புரிஞ்சுக்கணும்னா எனக்கு கண்ணு வேணுங்க. ஆனா என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க வேணும்?
அதுல இன்னொன்னு சொல்லிருந்தேன். நான் இருக்கின்றேன் என்பதை எதை வச்சு சொல்றது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருட்டறையில அறைச்சிருந்தாலும், கண்ண மூடிட்டு இருந்தாலும் நீ இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன் நீ கண்ண திறந்து பார்த்து தான் நீ இருக்கேன்னு சொல்லப் போறியா? இல்ல நீ வந்து பேசி பார்த்து, எனக்குள்ள சப்தம் வருது. அதனால நான் இருக்கேன்னு அந்த காத வச்சு சொல்லப் போறியா? டேய் நீ இருக்கேன்னு உன் புலன்கள வச்சு சொல்லப் போறியா? உன் புலன்களே இல்லைன்னா நீ இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் உன் மனசு புத்தி இல்லைன்னா கூட நீ இருக்கேன்னு உனக்கு தெரியாம போயிடுமா? இதெல்லாம் உன்னுடைய கருவிகளடா. இந்த கருவிகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ இருக்கடா. நீ இருக்கேங்கிறத இந்த கருவிகள வச்சு எப்படிடா சொல்ல முடியும்? ஏன்னா நீ தான்டா அது. அப்போ இந்த கருவிகளை வைத்து வேறொன்றை நீ உன்னால் உணர முடியும். ஆனால் இந்த கருவிகளை வைத்து உன்னை எப்படி உணர்றது? ஏன்னா இந்த கருவிகளுக்கு உணர்வு சக்தியை கொடுப்பவனே நீதான். அப்படி இருக்கும்போது, அது எப்படி உன்ன உணரும்? அதாவது உடல், மனம், புத்தி இவைகள் எல்லாம் பிரகாசிப்பதே உனது பிரகாசத்தால் தானே. உனது பிரகாசத்தால் பிரகாசிக்கப்படும் இந்த உடல், மனம், புத்திகள் உன்னை பிரகாசிக்க முடியுமா? அப்ப இதை வைத்து உன்னை அறிய முடியுமா? அப்போ மற்றவைகளை அறிவதற்கே பிரகாசத்தை கொடுப்பவன். அதாவது மற்றவற்றை அறிவதற்கு பிரமாணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்கும்போது, உன்னை அறிவதற்கு வேறொரு பிரமாணம் எதற்கு? என்ற அந்த விஷயத்தை இந்த ஒரு வரியில அழகா சுட்டிக்காட்டி, கடைசியில சிம்பிளா சொல்லி முடிக்கிறாரு. இவை அனைத்தும் அவரது பாதத்தில் அவர் கடைக்கண் பார்வையில் தானாக நிகழ்ந்துவிடும். என்னய்யா இது? அதாவது நான் இருக்கின்றேன், நான் பிரம்மம் என்ற இந்த அற்புத தத்துவத்தை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது என்ற அந்த ஒரு விஷயத்தை குருவின் கடைக்கண் பார்வையிலே, அவரது பாதத்திலே நீ அடையப் பெறுகின்றாய் என்ற ஒரு விஷயத்த தாங்க இந்த ஒரு விஷயம் வலியுறுத்துகின்றது. சரியா? ஸோ மெயினா வந்து கடைக்கண் பார்வை என்றவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஃபுல்லஸ்ட் கிளான்ஸ் கூட உனக்கு தேவையில்லடா. உன் குரு உன்னை முழுசா பார்க்கணும்னு கூட அவை இல்ல. அவர் கடைக்கண்ணால பார்த்தாலே கூட போதும். நீ எந்த விதமான எஃபோர்ட்டே இல்லாம, அதாவது எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம நீ யாருன்னு நீ புரிஞ்சுப்ப. ஏன்னா, நீ யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்னு தேவையில்ல. ஏன்னா நீ நீயாவே தான் இருக்க. அதனால அது நீ நீயவே புரிஞ்சுப்ப. ஆனா அது எப்படி நடக்கும் அப்படின்னா, குருவின் சன்னிதானத்துல நடக்கும். இங்க என்ன வருது இப்ப குசும்பு பாருங்களேன் இவருக்கு. அதாவது நீ நீயா தான் புரிஞ்சுப்பியாம். உன்ன புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு பிரமாணமே தேவையில்லையாம். ஆனா குருவின் கடைக்கண் பார்வையினாலும், ஆ அவருடைய காலடியிலும் இதை உணர்வாய் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இவர் என்ன பிரமாணம் இல்ல இல்லன்னுட்டு பிரமாணத்த சொல்லிட்டு இருக்காருங்க. அப்ப நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்கல்ல? ஆ அப்போ இந்த ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? கண் இருந்தா அத தெரிஞ்சுக்கலாம். காது இருந்தா அத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இப்படின்னு புத்தி இருந்தா அத தெரிஞ்சுக்கலாம். ஆத்மாவ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா செய்யணும் அப்படின்னா, சத்குரு இருந்தா தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கடைக்கண் பார்வை இருந்தா தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பாத கமலம் நமக்கு கிடைச்சிருந்தா தெரிஞ்சுக்கலாம். அப்ப பிரமாணம் இல்ல, பிரமாணம் இல்லன்னு சொல்லிட்டு பிரமாணத்த சொல்றாரோ! என்று நமக்கு ஐயம் எழுகிறது அல்லவா? தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் ஞானதேவா. அதாவது சுய சுயசித்தமாக இருப்பது, சச்சிதானந்தமாக இருப்பது, சுயம் பிரகாசமாக இருப்பது என்னுடைய சொரூபம் தான். மறுப்பதற்கில்லை. அதை வந்து வேறொன்று யாரும் கொடுத்து விடும். இன்ஃபாக்ட் என் குருவே கூட எனக்கு கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. சக்தி பாட் தீக்ஷா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தொட்டுட்டு அப்படின்ன உடனே அவன் ஞானி ஆயிடுவான் அப்படின்னுட்டுலாம் வந்து சரியா? ஆக்சுவலி தட் இஸ் நாட் அ ட்ரூத்துங்க. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் தி நேம். அஃப்கோர்ஸ் நான் குருவுக்கு எதிரா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. குரு தான் எல்லா ஞானத்தை கொடுப்பாருன்னு ஞானதேவரே பேசிட்டு இருக்காரு. நீ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்லாம் சொல்லாதீங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் கமிங் டு சே. அதாவது இன்ஃபாக்ட் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பரமஹம்சர் வந்து விவேகானந்தருக்கு தொட்டு அவன ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து நிர்விகல்ப சமாதிக்கு அனுப்பிச்சிடுறாரு. நிர்விகல்ப சமாதியிலேருந்து வெளியே வந்துட்டு, ஐயோ! பயங்கர செமையா இருந்தது. குருநாதா எனக்கு மீண்டும் அந்த அனுபவத்த குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, சரிடா கண்ணா அதெல்லாம் வந்து குடுக்க மாட்டேன் திரும்பி. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரூவ் யூ தட் அந்த பிரம்மம் அப்படின்னா என்ன? அந்த ஆனந்தம்னா என்னன்னு உனக்கு உணர்த்துறதுக்காக அத சொன்னேனே தவிர, அது நான் உணர்த்தி வர்றது இல்லடா. அது நீயா உணரணும்டா. என்ற ஒரு விஷயத்தை சொல்லி சாதகம் பண்ணி, நீயாக உணர வேண்டும் அவருக்கு உபதேசம் செய்தார் என்று கதை சொல்லுகின்றது. சரியா? சோ வாட் இட் இம்ப்ளைஸ் அப்படின்னா, அப்ப குரு இல்லாம ஞானம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, குரு இல்லாம ஞானம் கிடைக்காதுப்பா. யார் இல்லன்னு சொன்னா? அதே சமயத்தில் நீ ஞானமாகவே இருக்கின்றாய். அதை காட்டிக் கொடுப்பவர் மட்டுமாகத்தான் இங்கே குரு இருக்கின்றாரே தவிர, ஞானத்தை எடுத்துட்டு வந்து டொபக்குன்னு உன் தலையில போடுறவர் இல்லைங்க. சோ யூ ஆர் தட் அப்படிங்கிறதை அவர் காட்டுகின்றவராக இருக்கின்றார் அப்படிங்கிறப்ப, அப்ப பிரமாணமா அவர் இருக்காருன்னு சொல்லிடலாமே என்று சொன்னால்,
சொல்லணும்னா சொல்லலாம். பட் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம் அகங்காரத்தை சிதைத்த மாத்திரத்தில் அல்லது நம் அகங்காரத்தை ஒழித்து நாம் யார் என்று காட்டக்கூடியவராக அந்த குருநாதர் இருக்கின்றார். சரியா? அப்போ இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவருடைய கடைக்கண் பார்வையினாலேயே நமக்கு கொடுத்து விடுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது நமக்கு எல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, அப்ப குரு வந்து கடாட்சம் இருந்தா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் போல. குரு கடாட்சம் இல்லைன்னா நமக்கு மோட்சம் கிடைக்காது போல. இப்ப நம்ம கையில ஒண்ணும் இல்ல போல. அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்வைத சித்தாந்தத்தை அழகா சொல்றாரு. நீ தாண்டா எல்லாம். பிரம்மமே நீ தாண்டா. நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீயா தாண்டா இருக்க. நான் உனக்கு காட்டிக் குடுத்தாலும், காட்டிக் குடுக்கலைனாலும் நீ பிரம்மன் தான்டா. என்ற ஒரு விஷயத்தை சொல்லி, இந்த அனுபவத்தை நீ குருவின் காலடியிலே பெறுகின்றாய். எஃபோர்ட்லெஸ்ஸாவே உன்னால் பெற முடியும். ஏன்னா, குருவந்தனுடைய மெயின் நோக்கமே என்னன்னா, காபோபா மாதிரி நீங்க கஷ்டமே படாம, நீங்க ஞானியாகக்கூடிய ஒரு விந்தை தான் இந்த குருவந்தனத்துல சொல்லியிருக்காரு. சோ நீங்க விசாரம் பண்ண வேணாம், நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாம். ஏன்னா, நீங்க அவருக்கு முழுமையா சரண் புகுந்து சேவை செய்து கொண்டிருக்கும்போது, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அகங்காரம் அழிவதனால். அகங்காரம் அழியும்போது நீ யார் என்று தானாகவே உனக்கு விளங்கி விடுகிறது. சரியா? அப்போ எந்த எஃபோர்ட்டுமே இல்லாம நீ வந்து ஞானி ஆகணும் அப்படின்னா, அப்போ உன் அகங்காரத்தை நீ விரட்டினா தான் நீ ஞானி ஆக முடியும். அது சுயசித்தமாகத்தான் இருக்கின்றது. எல்லாமும் இருந்தாலும் கூட, குருவில்லாமல் உன் அகங்காரம் விழாதே. இப்ப எனக்கு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, என் குருவ பார்த்ததுக்கு அப்புறம் தானே, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே என் அகங்காரத்தை கழட்டி கீழே போட வைத்தது என்ற ஒரு உண்மையை பார்க்கும்போது, யாராவது வந்து ஏங்க சுயசித்தமான சுச்சிதானந்த சுரூபம், சுயம் பிரகாசம் அப்படின்னா நீங்க தானே நீங்கள உணர்ந்தீங்க. அப்புறம் என்ன குரு வந்து உணர்த்தினாரு, குரு வந்து உணர்த்தினாருன்னுலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். சரி, அப்ப நானா உணர்ந்திருக்கணும்னா, அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் உணர்ந்திருக்க மாட்டேனே. ஏன்டா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சா கூட அவர பார்க்காத வரைக்கும், அவர் உணர்வை நான் உணராத வரைக்கும், அவர் மேல் பக்தி ஏற்படாத வரைக்கும், எனக்கு அந்த அனுபவம் வரலையே. அப்போ அவருடைய காலடியில் தான் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷனே வரும். என் அகங்காரத்தை சுலபமாக கழட்டி போடுவதற்குண்டான ஒரு அற்புத விஷயமாக அந்த கண்ணனும் என் குருநாதனும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ தேர்ஃபோர் சுயசித்தமாக சுயம் பிரகாசமாக நீ அங்கே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று திட்டவட்டமாக அந்த குருநாதர் அதாவது அந்த ஞானத்தை கொடுத்துக் கொண்டு, ஆனால் அதை வெறும் கடைக்கண் பார்வையிலேயே அவரது காலடியிலேயே நீ பெறக்கூடும் என்றும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். சோ இதை ஒரு குருவினால் தான் தர முடியும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அட் தி சேம் டைம் அது சுயசித்தமாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். குரு பக்தி இல்லாமல் உன்னால் ஞானியாக முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது சுயசித்தமாக சுயம் பிரகாசமாகத்தான் அது இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் புரிஞ்சிருச்சான்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டேனா? அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஆத்மா என்பது இன்னொன்றால் அடையப்படுவதல்ல. ஏனென்றால் அது சுய சித்தமாக, சுயம் பிரகாசமாக இருக்கின்றது. இது இன்னொன்றால் அடையப்படுவதல்ல. அப்படின்னு ஒரு ஞானத்த வேற குடுத்துட்டு, ஆனால் குருவின் காலடியில் அவரது கடைக்கண் பார்வையிலே நீ பெறுவாய்ன்னு சேர்த்து சொல்லிட்டாரு. சோ அது கான்ட்ரோவர்ஷியான ஒரு விஷயம்னு நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேர் இஸ் நோ கான்ட்ரோவர்சி ஹியர். 2மே ட்ரூத். குருவருள் இல்லாமல், குருவின் கடைக்கண் பார்வை இல்லாமல் கண்டிப்பா நம்ம ஞானமாட முடியாது என்பதும் உண்மை. ஆனால் அந்த ஞானம் என்பது சுயசித்தமாக, சுயம் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. இரண்டையும் சேர புரிந்து கொள்ளுங்கள். அந்த உண்மையை அவர் உணர்த்துவார். அந்த உணரும் போது நமக்கு அவர் மேல் அந்த இருக்கின்ற பக்தி தான் அந்த உணர்வை நமக்கு ஆத்ம சாஷாத்காரமாக அடையப்படுகின்றது அல்லது வெறும் ஞானமாகத்தான் இருக்கும். அது அனுபவபூர்வமாக வேண்டுமென்றால் அனுபவித்த அந்த ஞானிகளின் கடைக்கண் பார்வை நம்மேல் பட வேண்டும். அது நம் பார்வை அவர்கள் மேல் பட வேண்டும். அவர்கள் பார்வை நம்மேல் பட வேண்டும். அது இன்ஸ்பிரேஷனாக மாறி அது அனுபவமாக தர வேண்டும் என்று புரிந்து கொண்டால் இந்த ஸ்லோகத்தின் ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சோ ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லணும்னா, ஜயாச்சேனி ஆபாங் பாத்தே அப்படின்னு சொன்னா யாருடைய யார் மூலமாக கடைக்கண் பார்வை மூலமாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எவ்வளவு பெரிய கட்டு அதாவது பந்தத்துக்குள்ள சிக்கி இருந்தாலும் மோட்சம் வளர்வதற்கான விதை அங்கே விழுந்து விடுகிறது. அவரை பார்த்த உடனேயே நீ மோட்சத்துக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். மோக்ஷே பணி அப்படின்னு சொன்னா ஆத்தே அப்படின்னா அது வளர தொடங்குகிறது. அப்புறம் தான் ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கிறாரு. பேட்டே ஞான தயா ஜானாதே அறியப்படும் ஒன்று அறிவு அறிந்தவரிடம் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கிறது. ஜபாபாதி
இந்த ஞானத்தை அவருடைய பாதத்திலே தான் உன்னால் பெற முடியும். என்ன அழகா வந்து ஒரு ஒரு ஓவியம் நம்ம ஞானதேவர் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? அவருடைய கடைக்கண் பார்வை இருந்தால் உன்னுடைய மோட்ச பாதை திறந்து விடப்பட்டது. நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. மிக உயரிய அந்த தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்துவிட்டு, ஆனால் அது அவர் காலடியில் மட்டும் தான் உனக்கு கிடைக்கும். என்னய்யா சொல்ற? சுயசித்தம், சுயம் பிரகாசம் அது யாராலயும் கிடைக்காது. அது பிரமாணத்தால கிடைக்காது. அது நீயா தான் கத்துக்கணும்னு அப்புறம் அவர் இல்லாம கிடைக்காதுங்கிறியே! என்ற குழப்பம் உங்களுக்கு வந்திருக்காது. என்னால் கூடுமானவரை உங்களுக்கு புரிய வைத்து விட்டேன் என்றே நினைக்கின்றேன். புரிந்து விட்டதா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அண்ணா